அதோ அங்க இருக்கிற ஸ்கூல்ல நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து +2 வரை கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப பாத்துக்கங்க எத்தனை பேர் அந்த ஸ்கூல்ல படிப்பாங்கன்னு. ஆனா இத்தனை கிளாஸ்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல ஆனந்தின்ற பொண்ணுதான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனந்தி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. ஆனந்திக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு நிறைய ஆர்வம் இருந்ததால டீச்சர் சொல்லி கொடுக்கிற பாடங்களை எல்லாம் கற்பூர மாதிரி டக்குன்னு கத்துப்பாங்க. இதனால ஆனந்தியோட கிளாஸ்லன்னு இல்லாம அந்த ஸ்கூல்லயே ஆனந்திக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாடத்துல ஏதாவது சந்தேகம்னா முதல்ல ஆனந்தி கிட்டதான் கேட்பாங்க. ஆனந்தியும் ரொம்ப நல்ல பொண்ணு. யாரு என்ன சந்தேகம் கேட்டாலும் தன்னால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஆனந்தி ரொம்ப அறிவாளியா இருந்ததால கிளாஸ் நடத்துற டீச்சர்ஸ்க்கு ஏதாவது அவசர வேலையா வெளியே போகணும்னா ஆனந்திய பாடம் எடுக்க சொல்லுவாங்க. அதனால ஆனந்திக்குன்னு ஒரு பெரிய மரியாதையே இருந்தது ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க புத்தகத்துல இருக்கிற பாடங்களை தவிர இன்னும் வேற சில கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக அந்த ஸ்கூல்லயே ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரி கொஞ்சம் பெருசாவே இருந்தது. அதனால அங்க புதுசு பழசுன்னு நிறைய புத்தகங்கள் இருந்தது. அந்த லைப்ரரி இருந்ததே குழந்தைங்க போய் அங்க இருக்கிற புத்தகங்களை படிக்கிறதுக்காக தான். ஆனா வெகு சில குழந்தைகளை தவிர வேறு யாருமே அந்த லைப்ரரி பக்கம் தவறுதலா கூட போறதில்ல. அப்படி அந்த லைப்ரரிக்கு போய் அங்க இருக்கிற புத்தகங்களை படிக்கிற வெகு சில குழந்தைகள்ல ஆனந்தியும் ஒண்ணு. அதுலயும் நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறது ஆனந்தி மட்டும்தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனந்திக்கு கத்துக்கிறதுல அவ்வளவு ஆர்வம். இன்னைக்கும் அதே போல ஆனந்தி லைப்ரரிக்கு போய் தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி ஏதாவது புத்தகம் இருக்கான்னு லைப்ரரியில தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு புத்தகம் கோல்டன் கலர்ல ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த ஜொலிப்பால அந்த இடமே ஒரு பிரகாசமா இருந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ஆனந்தி அந்த புத்தகத்துக்கிட்ட போய் அதை எடுத்தாங்க. புக் ஷெல்ஃப்ல இருந்து எடுத்த உடனே இன்னமும் பிரகாசமா ஜொலிச்சுது அந்த புக். அந்த புத்தகத்துக்கு மேல தலைப்பா தி மேஜிக்கல் புக் ஃபார் மாரல் அப்படின்னு எழுதி இருந்தது. ஆனந்திக்கு இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால உடனே அந்த புத்தகத்துல என்னதான் இருக்குன்னு படிச்சு தெரிஞ்சுக்க புத்தகத்தை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா முதல் பக்கத்துல புத்தகத்தை பத்தி முன்னுரை எழுதிருப்பாங்க. அந்த புத்தகத்துல முதல் பக்கத்துல பிளாங்கா இருந்தது, எதுவுமே இல்ல. சரின்னு அடுத்த பக்கத்தை திறந்தா அதுலயும் ஒண்ணுமே இல்ல. என்னது இதுலயும் ஒண்ணுமே இல்லையேன்னு குழப்பத்துல இருந்த ஆனந்தி அந்த புத்தகத்தோட எல்லா பக்கத்தையும் புரட்டி புரட்டி பாக்குறாங்க. புத்தகம் முழுக்க வெறும் வெள்ளை பேப்பரா தான் இருக்கு. என்னென்னமோ எதிர்பார்த்த ஆனந்திக்கு சீப்போன்னு ஆயிடுச்சு. அந்த ஜொலி ஜொலிப்பு புத்தகத்துக்கு எப்படி வந்ததுன்ற சிந்தனையோட எடுத்த இடத்துலயே அந்த புத்தகத்தை வைக்க போறாங்க ஆனந்தி. புத்தகத்தை வைக்கும் போதுதான் கவனிக்கிறாங்க அந்த புத்தகத்துல பின்பக்கம் ஏதோ எழுதி இருக்கு. உடனே புத்தகத்தை வைக்காம அதுல என்ன எழுதிருக்குன்றத படிக்கிறாங்க ஆனந்தி. அதுல இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அனைத்தும் சில நொடிகளில் மறைந்து விடும் அப்படின்னு போட்டு இருந்தது. இத படிச்ச ஆனந்திக்கு என்ன இந்த புத்தகத்துல எழுதின எழுத்துக்கள் மறைஞ்சிடுமான்னு ஆச்சரியமா இருந்தது. ஆனந்திக்கு உடனே சரி நாம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம்னு தோணுச்சு. அதனால தான் வச்சிருந்த பேனாவை எடுத்து அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்துல தன்னோட பேரை எழுதி பார்க்கலான்னு பேனாவை அந்த புத்தகத்தை கிட்ட கொண்டு போறாங்க ஆனந்தி. பேனா அந்த புத்தகத்தை தொடர நேரத்துல திடீர்னு ஏதோ சில வாக்கியங்கள் அந்த புத்தகத்துல தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னு படிக்கிறாங்க ஆனந்தி. அதுல இது ஒரு மந்திர புத்தகம். இந்த புத்தகத்தில் எழுதப்படும் உங்கள் நேர்மறையான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். எதிர்மறையான ஆசைகளை எழுதினால் அது எழுதியவர்களுக்கே தீங்காக முடியும். அதனால் கவனமுடன் எழுதவும் அப்படின்னு போட்டு இருந்தது. திடீர்னு தெரிஞ்ச எழுத்துக்கள் திடீர்னு மறைஞ்சும் போச்சு. இத படிச்ச ஆனந்திக்கு அந்த புத்தகத்து மேல இருந்த ஆர்வம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சரி இதுல நம்மளோட ஆசைகளை எழுதினா அது நடக்கும்னு போட்டிருக்கே, அப்படி நடக்குதான்னு பாக்கலான்னு நினைச்சு ஆனந்தி அந்த புத்தகத்துல தன்னோட பேனாவால எனக்கு ஒரு கோன் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு எழுதினாங்க. எழுதிட்டு அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு ஃபுல்லா மறைஞ்சு போச்சு. உடனே அந்த புத்தகத்தை எடுத்த இடத்துலயே வச்சுட்டாங்க ஆனந்தி. வச்சுட்டு லைப்ரரியில இருந்து வெளியே வந்து தன்னோட கிளாஸுக்கு போறாங்க. ஆனந்தி கிளாஸ்க்கு போறதுக்கும் அடுத்த பீரியட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நேரம் சரியா இருந்தது. அடுத்த பீரியடோட கிளாஸ் டீச்சர் வரும்போதே கையில ஏதோ ஒரு பெரிய பெட்டியோட வந்தாரு. வந்தவரு கிளாஸ்ல இருந்த எல்லா குழந்தைகளையும் பார்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பிறந்த நாளுக்கு எனக்கு சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் தர போறேன் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த அந்த பெட்டியில இருந்து கோன் ஐஸை எடுத்தாரு. இத பார்த்த ஆனந்திக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. தான் அந்த மேஜிக்கல் புக்ல எழுதினது அதுல போட்டிருந்த மாதிரியே நடக்குதுன்னு பிரமிப்பா இருந்தது. கிளாஸ் டீச்சர் கொடுத்த கோன் ஐஸ்கிரீமை ஆனந்தி உட்பட எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.
அப்புறம் எப்பவும் போல கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சது. ஆனந்திக்கு மனசு ஃபுல்லா அந்த புத்தகத்து மேலேயே தான் இருந்தது. அதனால எப்ப ஸ்கூல் முடியும்னு இருந்தது ஆனந்திக்கு. ஒரு வழியா ஸ்கூல் டைம் முடிஞ்சது. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆனந்தி அந்த லைப்ரரிக்கு தான் போனாங்க. போய் அந்த புக்கை எடுத்து எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு எழுதினாங்க. ஆனந்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப நாளா சைக்கிள் வாங்கி தர சொல்லி கேட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்தியோட அம்மா அப்பா இதோ வாங்கி தரேன் அதோ வாங்கி தரேன்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர வாங்கியே தரல. அதனால அந்த ஆசையை தான் ஆனந்தி அந்த புத்தகத்துல எழுதிருக்காங்க. ஆனந்திக்கு எழுதி முடிச்ச உடனே ஏதோ தனக்கு சைக்கிளே கிடைச்ச மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க ஆனந்தி. அங்க பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு புது சைக்கிள் ஒண்ணு நிக்குது. ஆனந்தி அதை பார்த்து ஆச்சரியத்துல இருக்கும் போதே அவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ள இருந்து வந்து, ஆனந்தி ரொம்ப நாளா எங்க கிட்ட ஒரு சைக்கிள் வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தலம்மா, இதோம்மா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கியாச்சு, இப்பதான் ஷோரூம் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆனந்தி கிட்ட அந்த சைக்கிளோட சாவியை கொடுத்தாங்க. ஆனந்திக்கு இதையெல்லாம் பார்த்த உடனே தனக்கு சைக்கிள் கிடைச்சிருக்குன்ற சந்தோஷத்தை விட தனக்கு இப்படி ஒரு மேஜிக்கல் புக் கிடைச்சிருக்குன்ற சந்தோஷம் தான் அதிகமா இருந்தது. ஆனந்திக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. அந்த மேஜிக்கல் புக்ல வேற என்ன ஆசைகளை எல்லாம் எழுதலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. தன்னோட மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்டே போட்டு இருந்தாங்க ஆனந்தி. எப்ப விடியும் எப்ப ஸ்கூலுக்கு போவோம்னு இருந்தது ஆனந்திக்கு. ஒரு வழியா விடிஞ்சது. எழுந்த கொஞ்ச நேரத்துல டக்கு டக்குன்னு ரெடியாகி வழக்கமா ஸ்கூலுக்கு போற நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க ஆனந்தி. ஸ்கூலுக்கு போன உடனே லைப்ரரியில தான் நுழைஞ்சாங்க. லைப்ரரிக்கு உள்ள போகும்போது ஆனந்திக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துடுச்சு. அது என்னன்னா, அந்த மேஜிக்கல் புக் இப்பவும் தான் வெச்ச இடத்துலதான் இருக்குமா, இல்ல வேற யாராவது அதை எடுத்துட்டு போயிருப்பாங்களான்றதுதான் அந்த பயம். அந்த பயத்தால இன்னும் வேக வேகமா அந்த புக்கை வச்ச இடத்துக்கு போறாங்க ஆனந்தி. மனசுல பயத்தோடவே தான் போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு மேஜிக்கல் புக்கை தான் வெச்ச இடத்துல தேடுறாங்க ஆனந்தி. ஒருவித பயத்தோடவே அந்த மேஜிக்கல் புக்கை தேடின ஆனந்திக்கு நல்ல வேலையா அந்த புக்கு கிடைச்சது. யாரும் அந்த புக்கை எடுக்கல. அந்த மேஜிக்கல் புக்கை பார்த்த அப்புறம் தான் ஆனந்திக்கு நிம்மதி வந்தது. அந்த புத்தகத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி. யோசிச்சுட்டு தான் கையில வச்சிருக்கிற அந்த மேஜிக்கல் புக்கை திறக்கிறாங்க. இப்போ தான் கிட்ட இருக்கிற பேனாவை எடுக்கிறாங்க. அந்த பேனாவால அந்த புத்தகத்துல ஏதோ எழுத போறாங்க ஆனந்தி. பாவம் ஆனந்தி, பல பேர் செய்யற அதே தவறத்தான் இப்போ ஆனந்தியும் செய்ய போறாங்க. அந்த மேஜிக்கல் புக்ல ஆனந்தி இப்போ எழுதிக்கிட்டே இருக்காங்க. என்ன எழுதி இருக்காங்கன்னா, இந்த மேஜிக்கல் புக் என்ன தவிர வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனந்தி ஒன்னும் தப்பா எழுதலையே, சரியா தானே எழுதிருக்காங்கன்னு தான் நமக்கு தோணும். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அந்த புத்தகத்துல ஆனந்தி எழுதின எழுத்துக்கள் சில நொடிகள்ல எப்பவும் போல மறைய ஆரம்பிக்குது. இத பாக்குற ஆனந்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புத்தகம் இனி தன்னை தவிர வேற யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. எழுத்துக்கள் மறையறத பாத்துக்கிட்டு இருந்த ஆனந்தி இப்போ அந்த மேஜிக்கல் புக்கே மறையறதையும் பாக்குறாங்க. ஆமா, அந்த புக் மொத்தமாவே மறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இத பார்த்த ஆனந்தி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனந்திக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அன்னைக்கு மறைஞ்சு போன அந்த மேஜிக்கல் புக் ஆனந்திக்கு மறுபடியும் கிடைக்கவே இல்லை. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த புத்தகம் எதனால மறைஞ்சு போச்சுன்ற காரணம் ஆனந்திக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த புத்தகம் ஏன் மறைஞ்சதுன்னு உங்களை சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இப்ப சொல்றேன். ஆனந்தி அந்த புத்தகத்தை திறக்கும் போதே சில வாக்கியங்கள் தென்பட்டது. இந்த புத்தகத்தில் நேர்மறையான ஆசைகளை மட்டுமே எழுத வேண்டும், எதிர்மறையான ஆசைகளை எழுதினால் அது எழுதியவர்களுக்கே தீங்காக முடியும்னு போட்டிருந்தது. ஆனந்தி அந்த புத்தகத்துல கடைசியா எழுதினது, இந்த புத்தகம் என்னை தவிர வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு எழுதினாங்க. ஆனந்தி அப்படி எழுதிருக்க கூடாது. அந்த புத்தகம் எனக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லதான். ஆனா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்றது எதிர்மறையான ஆசை, எனக்கு கிடைக்கணும்ன்றது நேர்மறையான ஆசை. எப்பவும் நாம எதிர்மறையான சிந்தனைகளை வச்சுக்கவே கூடாது. நம்மளையும் மீறி அப்படி ஏதாவது எதிர்மறையான சிந்தனைகள் வந்தா அத முளையிலேயே கிள்ளி எறிஞ்சு நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கணும். ஆனந்தி கையில இருந்து மறைஞ்ச அந்த மேஜிக்கல் புக் நாளைக்கு உங்க கைக்கும் கிடைக்கலாம். அப்போ ஆனந்தி மாதிரி ஏமாந்துடாம இருக்க நீங்க இப்பத்துல இருந்தே நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கங்க.